வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிக்கேனு, இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 2 வாரங்களாக எல் நாஷா என்கிற நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். எல் நாஷா என்கிற நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். எல் நாஷா என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவராயிருக்கிறார். அவர் மன்னிக்கிறதிலே பாருங்க, அவர் தாராளமானவராயிருக்கிறார். ஒரு முறைக்கு மேலே எத்தனை முறை வேணாலும் அவர் மன்னிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சத்தியவேதத்திலே நாம் தெளிவாய் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நாமம் என்னவென்று சொன்னால் எல் பிராசீம். எல் பிராசீம், ஏல் பிராசீம் என்கிற இந்த நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். பிராசீம் என்று பெயரிட்டான். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் என்ன சொல்லுகிறான்? தண்ணீர் உடைந்து ஓடுகிறதை போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று அவன் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வாறு உடைந்து ஓட பண்ணினார்? தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல. ஒரு பெரிய மண்பானை உடைச்சா பாருங்க, அப்படி தண்ணீர் உடைஞ்சு ஓடுது. ஒரு பெரிய தொட்டியை உடைச்சா அப்படி தண்ணீர் உடைஞ்சு ஓடுது. ஒரு பெரிய டேம் உடைஞ்சா தண்ணீர் உடைஞ்சு ஓடுது. ஒரு பெரிய கம்மா உடைஞ்சிச்சுன்னா தண்ணீர் உடைஞ்சு அப்படி ஓடுது பாருங்க ஊருக்குள்ள. அந்த மாதிரி கர்த்தர் என்ன பண்ணாரா, தாவீதுக்கு எதிராய் வந்த சத்துருக்களை தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல அவர்களை பாருங்க உடைந்து ஓட பண்ணினார் என்று இங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணின அந்த யுத்தத்திலே கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். எவ்வாறு வெற்றியை கொடுத்தார் அதைத்தான் அவன் இங்கே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக என்ன செய்தார்? உடைந்து ஓட பண்ணினார் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை அவ்விதமாய் ஓட பண்ணி எனக்கு கர்த்தர் என்ன செய்தார்? வெற்றியை அவர் கொடுத்தார் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எவ்வாறு வந்திருக்கிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன் கவனியுங்கள். தகர்த்து எரியும் வெள்ளம் போல ஆண்டவர் என் எதிரிகளை என் கண் முன்னே
தகர்ந்து எரிந்தார் என்று வந்திருக்கிறது. தகர்ந்து எரியும் வெள்ளம் போல ஆண்டவர் என் எதிரிகளை என் கண் முன்னே தகர்ந்து அவர் எரிந்தார் என்று வந்திருக்கிறது. பாருங்க, வெள்ளம் ஆக்ரோஷமா வருது. வெள்ளம் என்ன செய்யுது? ஆக்ரோஷமா வருது. அலைகள் பாருங்க ஆக்ரோஷமா வருது. பாருங்க, 100 அடி உயரத்துக்கு 120 அடி உயரத்துக்கு அலை அப்படியே சொல்ல எழுப்பி மேலே வருது. பாருங்க, சென்னையில் அந்த மெரினா பீச்சுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா போய் நின்று பார்த்தீங்கன்னா அந்த அலைகள் என்ன செய்யும்? அப்படியே வரும். பாருங்க, நான் நின்று பார்த்துருக்கேன் நிறையா டைம் போய் நின்று பார்க்குறது. அப்படியே சனிக்கிழமை பாருங்க போய் நின்று பார்க்குறது எவ்வளோ தூரம் வருதுன்னு. அப்படியே வரும் பாருங்க, இருதயமே என்ன செஞ்சிடும்? பயந்து நடுங்கிறேன். அப்படியே ஓடிடுறது பின்னால். என்ன நம்மளை ஒருவேளை இழுத்து கொண்டு உள்ளே போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக அப்படியே அலைகள் வந்து என்ன செய்யுது? மோதுது. பாருங்க, அருமையானவர்களை கவனியுங்கள். பெரிய அலைகளை எழும்பி வருது. எழும்பி வந்தால் 3 மாடி கட்டடம் 4 மாடி கட்டடத்தெல்லாம் ஒரு செகண்டில் என்ன செஞ்சிருது? தகர்த்து போட்டுருது. அப்படியே கவுத்தி போட்டுருது. அப்படி வீடெல்லாம் பாருங்க உடஞ்சி தூள் தூளால செஞ்சிருது. அட்ரஸ் எல்லாம் ஆக்கி போட்டு பாருங்க. வெள்ளம் அப்படியே ஆக்ரோஷமாக அப்படியே கிளம்பி வருது. பாருங்க, அப்படியே அலைகள் அப்படியே அவ்வளவு சீற்றத்தோடு ஒரு கோபத்தோடு வர்றது மாதிரி அது அப்படி கிளம்பி வருது. பாருங்க, இதை போல கர்த்தர் என்ன பண்ணாரா? நம்முடைய எதிரிகளை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எரிந்து பாருங்க தகர்த்து ஓட பண்ணினாராம். கர்த்தர் எவ்வாறு ஓட பண்ணினாரா? நம்முடைய எதிரிகளை, நம்முடைய சத்துருக்களை, நமக்கு எதிராய் வருகிறவர்களை, நமக்கு எதிராய் வந்து திட்டமிட்டு நம்மை அழிக்க வேண்டும், நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? நம்முடைய கண்களுக்கு முன்பாக தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஓட பண்ணுகிறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் விசுவாசிக்கணும். எதிரிகள் நம்மளை என்னவும் பண்ணிடுவாங்களோ, நம்மளை போட்டு தள்ளிடுவாங்களோ, நம்மளை அழிச்சிருவாங்களோ, நம்மளை இந்த ஊரை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படி நீங்கள் பயப்படக்கூடாது. அதை ஒரு பிரசங்கர் சொன்னார் பாருங்க ஒரு டைமு. பிரதர், அவன் உங்களை துரத்துறதில்ல பிரதர், நீங்கள் அவனை துரத்துங்க. அவன் உங்களை துரத்துறது கிடையாது, நீங்கள் என்ன செய்யணும்? அவனை துரத்தணும். ஏன்னா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வல்லமையுள்ள தேவதூதர்கள் நம் பக்கத்தில் இருக்கிறார்கள், நம்முடைய சார்பாக இருக்கிறார்கள். பரலோகத்தின் தேவன் நம்ம சார்பாக இருக்கிறார். பரலோகமே நம்முடைய சைடில் என்ன செய்யுது? இருக்குது. ஆகவே எதிரிகளை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, அஞ்ச கூடாது. எதிரிகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்முடைய கண்களுக்கு முன்பாக தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல அவர்கள் என்ன செய்வார்? ஓட பண்ணுவார். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அவர்களை தேடியும் காணாது இருப்பாய். இலக்காரங்களை வைத்து சொல்லுவோம், அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமே, நம்மளை அழிக்கணும்னு நினைச்சவன இப்ப நாம போய் தேடி பார்த்தா ஆளே காணோம். புரியுதா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு? கர்த்தர் என்ன வாக்கு பண்றாரு உங்களுக்கு புரியுதா? நமக்கு எதிராக வர்றவங்க, நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஊழியத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, கடைசியில் பார்த்தா அவனை தேடி பார்த்தாலும் ஆளை காணோம். தேடி பார்த்தாலும் ஆளை காணோம். அவன் எங்கே ஓடி ஒளிஞ்சு போயிட்டான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி பண்ணுறாரு. தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல இந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இந்த இடத்துல பாருங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் ஏல் பிராசிம். ஏல் பிராசிம் என்கிற ஒரு எபிரேய பதம் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏல் என்று சொன்னால் காட் என்ற அர்த்தம், தேவன் என்ற அர்த்தம். பிராசிம் என்று சொன்னால் உடைந்து ஓட பண்ணுகிறவர் என்று அர்த்தம். உடைந்து ஓட பண்ணுகிறவர் என்று அர்த்தம். எனவே ஏல் பிராசிம் என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள் என்று சொன்னால் காட் ஆஃப் பிரேக் த்ரூ என்று அர்த்தம். தடைகளை உடைப்பவர் என்று அர்த்தம். தடைகளை உடைப்பவர் என்று அர்த்தம். சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணுகிறவர் என்று அர்த்தம். எதிரிகளை உடைந்து ஓட செய்கிறவர் என்று அர்த்தம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, துண்டை காணான் துணியை காணான்னு ஓடி போயிட்டாயா. துண்டா காணான் துணியை காணான்னு ஓடிய போயிட்டான். ஆளு சிட்டா பறந்துட்டாயா. ஆளு சிட்டா பறந்துட்டாயா.
அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த மாதிரி கர்த்தர் நம்முடைய எதிரிகளுக்கு பண்ணுவார். ஆமே. நம்மளை துரத்துன்னு நினைக்கிறவன், நம்மளை அழிக்க நினைக்கிறவன், நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்குன்னு நினைக்கிறவன், நம்மளை தெருவில் கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை அவமானப்படுத்தி நினைக்கிறவன் என்ன செஞ்சிருவான்? துண்டா காணா துணியா காணான்னு ஓடிடுவான், அட்ரஸ் இல்லாமல் ஓடிடுவான். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும். நம்மளை இன்னும் பண்ணிடுவானோ, அவங்க கூட ஆள் பலம் நிறையா இருக்குது, பணபலம் நல்லா நிறையா இருக்குது, செல்வாக்கு நிறையா இருக்குது, அவங்க கூட்டம் பெரிய கூட்டம் அப்படின்னு அவங்களை உயர்த்தி உயர்த்தி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு என்ன தவறுனா, எதிரியை உயர்த்தி உயர்த்தி பேசுறது. யாரை உயர்த்தி பேசுறது? எதிரிகளை தான் உயர்த்தி உயர்த்தி பேசுறது. இந்த இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, பாலைவனத்தில் வனாந்தரத்தில் தங்கி இருக்கிறாங்க. மோசே என்ன பண்ணுறாரு? அந்த கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்கப்பா, வேவு பார்த்துட்டு என்ன செய்யுங்க வாங்க, அது கர்த்தர் வாக்கு பண்ணது போலயே அது பாலும் தேன் ஓடுற தேசம் தானா, அது வளமையான தேசம் தானா, அது அரணிப்பான பட்டணம் தானா, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆளை செலக்ட் பண்ணி 12 பேரை என்ன செய்கிறாரு? அனுப்பிச்சு வைக்கிறாரு. 12 பேரும் போனவங்க, ஒத்துமையாக போனவங்க திருப்பி வரும்போது 2 கூட்டமாக திரும்பி வர்றாங்க. 2 பேர் தனியாக வர்றாங்க, 10 பேர் என்ன செய்கிறாங்க? தனியாக வர்றாங்க. இந்த 10 பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் ராட்சதர்கள். அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் யாரு? ராட்சதர்கள். அங்கே ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? அவன் பார்வைக்கு இவன் எப்படி இருந்தானா? அப்போ ஓம் பார்வைக்கு என்னப்பா? ஓம் பார்வைக்கு என்னப்பா அப்படின்னு பார்த்தா பயப்படுறான். அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த கிறிஸ்தவங்க பாருங்க, அநேகர் பாருங்க செய்யற தவறு என்னன்னா, எதிரியை உயர்த்தி உயர்த்தி பேசுறது. யார? எதிரிய, பிசாசை உயர்த்தி உயர்த்தி பேசுறது. அதனாலதான் தோல்வியே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நம்முடைய சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் பிசாசை என்ன செய்யக்கூடாது? உயர்த்தி பேசக்கூடாது. சத்துருவை உயர்த்தி பேசக்கூடாது, பிரச்சனையை உயர்த்தி பேசக்கூடாது, வியாதியை உயர்த்தி பேசக்கூடாது, அந்த பலவீனத்தை உயர்த்தி பேசக்கூடாது. கர்த்தரை உயர்த்தி பேச வேண்டும், கல்வாரியை உயர்த்தி பேச வேண்டும், அவருடைய தழும்பை உயர்த்தி பேச வேண்டும், அவருடைய காயங்களை உயர்த்தி பேச வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்தி பேச வேண்டும், அவருடைய வார்த்தையை உயர்த்தி பேச வேண்டும், அவருடைய ரத்தத்தை உயர்த்தி பேச வேண்டும். இப்படி பேசுனீங்கன்னா அற்புதத்தை கண்ணால் பார்ப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் அவன் பெரியாள், இவன் பெரியாள், பிசாசு பெரியாள், அது மலையாள மாந்திரிகம் பாஸ்டர். என்னது இது? மலையாள மாந்திரிகம், அது தெலுங்கு மாந்திரிகம், அது கன்னடா மாந்திரிகம். எல்லா மாந்திரிகத்தை குறித்தெல்லாம் அறிவு இருக்குது, ஆனால் கர்த்தரை குறித்து மாத்திரம் அறிவே இல்லை. சபைக்கு 25 வருஷம் ஆச்சு வந்து. தேவனை குறித்து அறிவு இல்லை, அப்படியே கல்வாரி குறித்து அறிவு இல்லை, அப்படியே ரத்தத்தை குறித்து அறிவெல்லாம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பிசாசவே உயர்த்தி உயர்த்தி பேசி இவங்க வந்து முடங்கிட்டாங்க பாருங்க. கிறிஸ்தவ மக்கள் அநேகர் தோத்து போயிட்டாங்க பாருங்க. சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்போதும் தேவனை உயர்த்தி பேச வேண்டும், அப்படியே தழும்பை உயர்த்தி பேச வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை உயர்த்தி பேச வேண்டும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காண்டி ஃபைட் பண்ணுவார், கர்த்தர் எனக்காண்டி சண்டை போடுவார், கர்த்தர் என் சைடில் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் எனக்காக என்ன செய்வாங்க? வேலை செய்வார்கள். இப்படி பாருங்க, தேவனை குறித்து உயர்த்தி பேச வேண்டும். எத்தனை வார் உயர்த்தி பேசலாம் நினைக்கிறீங்க? ஆமென். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல கர்த்தர் என் சத்துருக்களை, என் எதிரிகளை, எனக்கு எதிராக வருகிறவர்களை என் கண்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? உடைந்து ஓட பண்ணினார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எல்லா கரையும் வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என் சத்துருக்களை என் கண்களுக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். ஆமென். ஆகவே நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை, நமக்கு எதிராக வருகிற போராட்டங்களை, நமக்கு எதிராக வருகிற தீமைகளை கர்த்தர் நமக்கு முன்பாக ஓட பண்ணுவார். அவர் நாமம் ஏல் பிராசீம். ஆமென். அவர் நாமம் ஏல் பிராசீம். ஓகே, இப்பொழுது சத்திய வேதத்திலே ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்ப்போம். திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பயப்படாதிருங்கள். என்ன செய்யாதிருங்கள்? பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை என்ன செய்வீர்கள்? பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இஸ்ரவேல் மக்கள் அங்கே செங்கடலுக்கு முன்பதாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக மீட்டெடுத்து இவர்களை பாருங்க பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்துக்கு வழிநடத்தி கொண்டு செல்கிறார். இப்போதான் அங்கிருந்து விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறாங்க. இப்பொழுது பாலைவனத்தில் அங்கே தங்கி இருக்கிறாங்க. இவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக பாருங்க செங்கடல் இருக்கிறது. இவர்களுக்கு பின்னதாக எகிப்து தேசம் இருக்கிறது. இப்ப எகிப்தின் ராஜா விசாரிச்சு அவன் படையெல்லாம் திரட்டிட்டு வர்றான். யானைப்படை, ஒட்டகப்படை, குதிரைப்படை எல்லா படைகளையும் திரட்டிட்டு இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் அப்படியே அழிச்சு போடுவதற்கு அவன் ஆட்களை திரட்டிட்டு வர்றான். இந்த செய்தி இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து சேருகிறது. உடனே இஸ்ரவேல் மக்களெல்லாம் ஓன்னு அந்த கடற்கரையில் உட்காந்து அழுகிறாங்க, கூச்சலிடுறாங்க. உடனே மோசே சொல்றாரு, பயப்படாதிருங்கள். என்ன செய்யாதிருங்கள்? பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் என்ன செய்து நின்று கொண்டு, நீங்க ஒன்று கத்தியை தூக்கிட்டு போய் பட்டயத்தை தூக்கிட்டு சண்டையெல்லாம் ஒன்று போட வேணாம். நீங்க ஒன்று ஃபைட்லாம் பண்ண வேணாம். எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க சும்மா இருந்தாவே போதும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க ரட்சிப்பை என்ன செய்வீங்கள்? பாருங்கள் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு என்ன செய்ய மாட்டீர்கள்? காண மாட்டீர்கள் என்று பாருங்க மோசையின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இஸ்ரவேலர்களை அழித்து போட பார்வோன் ரதங்களோடும் குதிரைகளோடும் அவன் படையெடுத்து வருகிறான். இஸ்ரவேலர்கள் பயந்து கலங்குகிறார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை பாருங்க ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னது போலவே இங்கே நடந்தது. என்ன நடந்தது? வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல் 28வது வசனம் வரைக்கும். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்திலே நடுவிலே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரைகள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பி வரும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே
கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அவர்களில் ஒருவனாகிலும் என்ன செய்யவில்லை? தப்பவில்லை. அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் எகிப்தியரின் சேனையை கலங்கடித்தார் என்று இங்கே 24 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் என்று இங்கே 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எகிப்தியர் இஸ்ரவேலர்களை விட்டு ஓடி போனார்கள் என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஜலம் எகிப்தியரை மூடி போட்டது என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அவர்களில் ஒருவனாகிலும் என்ன செய்யவில்லை? தப்பவில்லை, தப்பி போகவில்லை. அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் என்ன பண்ணினார்? செங்கடலை 2ஆக பிளந்தார். அப்படி பிளந்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள்? வெட்டாந்தரையிலே கடந்து அவர்கள் அக்கறைக்கு பயணப்படுகிறதை இந்த வேத பகுதியிலே நான் பார்க்கிறோம். இவர்களுக்கு பின்னாக வந்த எகிப்தியர் என்ன பண்ணுகிறார்கள்? இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து அவர்கள் அடித்து போடுவதற்காக பின்னாலே வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் மோசேயினிடத்திலே? ஜலம் மறுபடியுமாக புரளும்படியாக நீ உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். அப்பொழுது பாருங்க, மோசே கையை நீட்டுகிறார். நீட்டின பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், ஜலம் தண்ணீர் மறுபடியுமாக என்ன செய்தது? விரிந்த சமுத்திரம், விரிந்த கடல் மறுபடியுமாக ஒன்றாக என்ன செய்தது? கூடினது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி கூடின பொழுது நடந்தது என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இந்த எகிப்தியர் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள்? அங்கே அழிக்கப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே சொல்லுகிறார்கள், மன்னிக்கவும், இந்த எகிப்தியர் இங்கே சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் நமக்கு எதிராக என்ன செய்கிறார்? அவர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு எதிராக என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு துணையாய் அவர் நிற்கிறார் என்று அவர்கள் இந்த வேத பகுதியிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ரதங்களுடைய உருளைகள் எல்லாம் கர்த்தர் செஞ்சுட்டாராம், கலட்டி விட்டுட்டாராம். என்ன செஞ்சுட்டாராம்? கலட்டி விட்டுட்டாராம். உருளைகள் எல்லாம் கலண்டுருச்சு, சக்கரம் எல்லாம் கலண்டுருச்சு. கலண்டுனா வண்டி எடுத்துட்டு செய்ய முடியாது, மறுபடியும் அக்கறைக்கு ஓட முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்த அத்தனை எகிப்து ஜனங்களும் என்ன செய்தார்கள்? அன்றைக்கு அந்த சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? மூழ்கடிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு அவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களில் ஒருவனும் என்ன செய்யவில்லை? தப்பவில்லை. அவர்களில் ஒருவனும் என்ன செய்யவில்லை? தப்பவில்லை என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய எதிரிகளை நமக்கு முன்பாக தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல என்ன செய்ய பண்ணுகிறார்? உடைந்து ஓட பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக இந்த எகிப்து ஜனங்கள் பாருங்க, உடைந்து ஓடினார்கள், ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஒருத்தர் என்ன செய்ய முடியல, அன்னைக்கு தப்ப முடியல. அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக அவர் ஃபைட் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் பயப்படவே கூடாது. எதிரிகளை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. உன்னை அழிச்சிருவேன், உன்னை ஒன்றுமில்லாம ஆக்கிடுவேன், இந்த ஊரை விட்டு உன்னை ஓட வச்சிருவேன், இந்த ஊரை விட்டு உன்னை காலி பண்ண வச்சிருவேன், உன்னை சிதறடிச்சிருவேன் அப்படின்னு யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு விரோதமாக அச்சுறுத்தினாங்கன்னா நீங்கள் அவங்க கூட என்ன செய்ய வேணாம்? சண்டையெல்லாம் போட வேணாம். அவன் கத்தியை தூக்க நீங்கள் கத்தியை தூக்க வேணாம். அவன் செருப்பை தூக்க நீங்களும் செருப்பை தூக்க வேணாம். அவன் விளக்கமாற தூக்க நீங்கள் விளக்கமாற தூக்க வேணாம். நம்ம எதில் பயிற்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? எதில் ட்ரைனிங் எடுத்துருக்குறோம்? வாடா பார்த்துருவோம் இன்னைக்கு தெருவுக்கு. கடைசியில் பாருங்கள், அவமானம், வெக்கம், கேவலம் எல்லாம்.
அருமையானவர்களை கவனியுங்கள். நீங்கள் மாம்சீகமாக என்ன செய்யக்கூடாது? இறங்க கூடாது. மாம்சீகமாக இறங்கக்கூடாது. கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, அன்றைக்கு எகிப்து ஜனங்களை சதுரடித்த கர்த்தர் இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். இன்றைக்கும் நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர்ப்பா. அன்றைக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கும் நீர் என்ன செய்வீர்? செய்வீர் ஆண்டவரே. அன்றைக்கு யுத்தம் பண்ணின கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்வீர்? நீர் யுத்தம் பண்ணுவீர் ஆண்டவரே. கர்த்தாவே, அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில அவர்களுடைய எதிரிகளை சிதறடிக்க செய்த கர்த்தர் இன்றைக்கும் நீர் என்ன செய்வீர் ஆண்டவரே? சிதறடிப்பீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் மாறாதவர் ஆண்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆகவே பக்கத்து வீட்டுக்காரன், பின்னால வீட்டுக்காரன், முன்னால வீட்டுக்காரன், உங்க ஊருக்காரன், உங்க தெருவுக்காரன் எவனாவது அச்சுறுத்தினா என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. தைரியமா நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென். ஓகே, இன்னொரு உதாரணத்தை, ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனம். 3 படைகளையும் 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களையும் தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேலும் கொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. இங்கே நாம் பார்க்கிறோம், பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது கிதியோன் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி அவனுக்கு சில காரியத்தெல்லாம் சொல்லி அவனை தயார்படுத்தி அவனை அங்கே யுத்தத்துக்கு அனுப்புகிறார். யுத்தத்துக்கு அனுப்புனா, நீங்கள் ஒன்றும் யுத்தம்லாம் பண்ண வேணாம்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாருங்க கர்த்தர் வந்து அங்கே சொல்லி இவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே இவங்க போய் என்ன பண்ணுறாங்க? எக்காலங்களை ஊதுகிறார்கள். கொண்டு போன மண்பானையை கீழே போட்டு உடைக்கிறாங்க. எதை உடைக்கிறாங்க? 300 பேர், இவனை சேர்த்து 301 பேர். 301 பேர் என்ன செய்றாங்க? மண்பானையை 301 மண்பானையை டொம்முன்னு உடைச்சா எப்படி இருக்கு சத்தம்? பயங்கரமாக இருக்கும். 300 தீவெட்டி உயர்த்தி பிடிக்கிறாங்க, எக்காலங்களை ஊதுறாங்க. இப்படி நீங்கள் செய்யுங்க, மிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன் என்று கர்த்தர் பாருங்க கிதியோனிடத்திலே அவர் சொல்லி இருந்தார். எனவே கர்த்தர் சொல்லியிருந்ததை போலவே இவர்கள் போய் அங்கே என்ன செய்கிறார்கள்? இந்த காரியத்தை நடப்பிக்கிறார்கள். அப்பொழுது பாருங்க, இந்த பெலிஸ்தர் எல்லாரும், அவர்களை குறித்து இங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருடைய பட்டயம் எழும்பும்படி ஓங்கும்படி கர்த்தர் செய்தார். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல கர்த்தர் என் சத்துருக்களை என் கண்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? உடைந்து ஓட பண்ணினார். அவர் நாமம் ஏல் பிராசீம். ஆமென். ஆகவே எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு யாருமே இல்லை என்று கவலைப்படாதீங்க. எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, ஏல் பிராசீம் இருக்கிறாரு, தேவாதி தேவன் இருக்கிறாரு, கர்த்தாதி கர்த்தர் இருக்கிறாரு. எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? எனக்கு
இருக்கிறார். ஆகவே அது இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி போட்டு குழப்பாம, எனக்கு யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறாரு, எனக்கு தேவன் இருக்கிறாரு. ஆமென். அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்? எனக்கு இருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு எதிராய் வருகிறவர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக என்ன செய்வார்? ஓட பண்ணுவார். ஒருவருடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் எழும்பும்படி கர்த்தர் என்ன செய்தார்? அவர்கள் என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? கூடி பேசுறாங்கல்ல, கூட்டம் போட்டு பேசுறாங்கல்ல, என்னமோ செஞ்சிடணும்னு சொல்லி. இப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவங்களுக்குள்ளேயே சண்டை இழுத்து விட்டுருவார். அதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய பட்டையை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்கும்படி கர்த்தர் செய்தார். அவங்களுக்குள்ளேயே அடிச்சு, அவங்களுக்குள்ளேயே பிரிஞ்சு, அவங்களுக்குள்ளேயே என்ன செய்வாங்க? எல்லாம் செதறி ஓடிய போயிடுவாங்க. கர்த்தர் அவ்விதமாய் செய்வார். நீங்க மாத்திரம் சோர்ந்து போகாம, மனம் தளர்ந்து போகாம, மனசை விட்டுறாம தைரியம் நில்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரின் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக என்ன செய்வார்? உடைந்து ஓட பண்ணுவார், தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல. ஆமென். அவர் நாமம் ஏல் பிராசீம். ஆமென். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளில் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். தங்கள் பிராணன் மாத்திரம் தப்ப ஓடி போனார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எதிரிகள் பாருங்க, இந்த சீரியர்கள் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சுத்தியிலும் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக. மக்கள் ஊருக்குள்ள இருந்து வெளியும் போக முடியல, வெளியிலிருந்து உள்ளே என்ன செய்ய முடியல, வர முடியல. இப்போ ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு 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 சாப்பாடு தீர்ந்து போச்சு. ராஜா வீட்லேயே சாப்பாடு கிடைக்கல. பஞ்சம், தேசத்தில் பயங்கரமான பஞ்சம், கொடிய பஞ்சம். பஞ்சம்னாலும் பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம்? வீட்டில் இருக்கிற பையனை வெட்டி சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம். பாருங்க, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முத நாள் ஓம் மகனை கொடு, நாம வெட்டி சமைச்சு சாப்பிடுவோம். நாளைக்கு ஓ மகனை என்ன செய்வேன், வெட்டி சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி 2 பெண்கள் பேசிக்கிட்டு முத நாள் ஒரு மகனை என்ன செஞ்சாச்சு, வெட்டி சமைச்சு பானையில் சமைச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் போய் உன் மகனை கொடுன்னு கேட்கும் போது தரமாட்டேன்னு சொல்லி ஃபைட்டு, சண்டை. ராஜா கிட்ட ரிப்போர்ட் போகுது. எந்த அளவுக்கு பஞ்சம் பாருங்க, எந்த அளவுக்கு பஞ்சம் பாருங்க. பிரச்சனை எந்த அளவுக்கு பிரச்சனை பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எதிரிகள் சூழ்ந்து வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக, எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே கோதுமை மாவு, நம்ம பாசையில் சொன்னா 1 ரூபாய்க்கு விற்கப்படும். 1 ரூபாய்க்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்படி அதில் நடக்கும்? நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எதிரிகள் சுற்றிலும் அங்கே வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. வெளியிலையும் போக முடியாது, உள்ளே வர முடியாது. வெளியில் விவசாயமெல்லாம் விளைஞ்சு அப்படி நிற்கிது. கதிரெல்லாம் போய் அறுக்க முடியல, சாப்பிட முடியல, இடித்து மாவாக்க முடியல. வீட்டில் எல்லாமே தீர்ந்து போச்சு. இதில் எங்கிட்டு நாளைக்கு 1 ரூபாய்க்கு கிடைக்கும்ன்றார் இவர். என்னடான்னு சொல்லி சிலருக்கெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஆனால் தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே அப்படியே நடந்தது.
மறுநாள் அதே போல என்ன செய்தது, அங்கே காரியங்கள் என்ன செய்தது, நடந்தது என்பதை நாம் சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நடந்த விஷயம் என்ன, இங்கே அதைத்தான் நான் வாசித்தோம். 6வது வசனத்தில் 7வது வசனத்திலையும் ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால். கர்த்தர் என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. கர்த்தர் என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. தம்முடைய ஜனங்களை நேசித்தபடினாலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. சவுண்டை உண்டாக்குறாரு. இன்னைக்கு தான் ஸ்பீக்கர் இருக்கிறலாம் வச்சு நினைச்சுறாங்க, என்னென்னமோ சவுண்டெல்லாம் உண்டாக்குறாங்க, டர் புருன்னு பயமுறுத்தி என்னென்னமோ பண்ணுறாங்க. அன்னைக்கெல்லாம் கரண்டே கிடையாது, மின்சாரமே கண்டுபிடிக்கப்படலை, பல்பு கில்பு எதுவும் இல்லை. என்ன மாதிரி காலத்தில் கர்த்தர் பாருங்க செய்கிறார் பாருங்க. ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், இராணுவங்களின் இரைச்சலை நாலா பக்கத்தில் என்ன செய்கிறாரு, கிளப்பி விடுறாரு. இவங்களுக்குள்ள பயம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்த சாப்பாடு, கொண்டு வந்த கோதுமை மாவு, கோதுமை, வெள்ளி, பொண்ணு, தங்கம் எல்லாத்தையும் போட்டுட்டு இருட்டோட எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஓடிய போயிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, இருட்டோட எழுந்து என்ன செய்தார்கள், ஓடி போனார்கள். அங்கே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் பாருங்க எல்லாத்தையும் அழுறாங்க. இருட்டோட ஓடி போனார்கள். அவர் நாமம் ஏல் பிராசீம். உங்களுக்காக அவர் என்ன செய்வார், காரியங்களை செய்வார். உங்களுக்கு எதிராக வருகிறவர்களை, உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை இருட்டோட இருட்டாக ஓட வைப்பார். காலையில் விடிஞ்ச ஆள் இல்லை, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து நாளைக்கு நீ என்ன பண்ணுறேன் பாடுறா, நைட்டோட நைட்டாக கத்துற டிரான்ஸ்ஃபர் கடிதத்தை அனுப்பி ஓடிப்போ, ஊரை விட்டே ஓடிப்போ. ஆமே, கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் முடியும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே பிரச்சனைகளை கண்டு, போராட்டத்தை கண்டு, எதிரிகளை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க, எதிரிகளை பார்த்து நீங்க கலங்கி போயிடாதீங்க. தைரியமா இருங்க, கர்த்தர் எனக்காக செய்வார். இருட்டோட இருட்டா கர்த்தர் ஏதாவது ஒன்று பண்ணுவார் எனக்காக. ஆமே, இறைச்சலை உண்டாக்குவார், சத்தத்தை உண்டாக்குவார், எனக்காண்டி யுத்தம் பண்ணுவார், எனக்காண்டி ஃபைட் பண்ணுவார். தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல என் சத்துருக்களை, என் எதிரிகளை கர்த்தர் என் கண்ணுக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணுவார். ஆமே, இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். ஆமேன். அவர் நாமம் ஏல் பிராசீம். ஆமேன். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்போ செங்கடல் வழியாக வந்து வெளியே தாண்டி இப்போ கானான் தேசத்துக்கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க பாருங்க. அப்படி போகிற வழியில் அநேக தேசத்தார்கள் இவங்களுக்கு வழி விடுறாங்க. நீங்கள் போங்க, கானான் தேசத்துக்கு போய் சேருங்க அப்படின்னு குறுக்க கணக்கில் இருக்கிற தேசத்து மக்கள்லாம் வழி விடுறாங்க. சில ஆட்கள் பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு வழி விடவே மாட்டேங்கிறாங்க, மறிக்கிறாங்க. அதில் ஒரு கூட்டம் தான் இந்த எரிகோ மக்கள். எரிகோவின் ராஜா அவன் வந்து குறுக்க இருந்துக்கிட்டு வழி விட மாட்டேங்கிறான். அதெல்லாம் போகக்கூடாது, இந்த வழியாக போகக்கூடாது, எங்கள் பயிரெல்லாம் சேதமாயிரும், எங்கள் விவசாயமெல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ உன் விவசாயத்துக்குள்ள ஒரு சேதம் வராதுப்பா, நாங்கள் அப்படி கோளாற போயிடுறோமா, அதெல்லாம் கிடையாது, போக முடியாது, விட மாட்டேனாக்கும். சரி, இங்கிட்டாலும் போகிறப்ப அங்கிட்டு நீ போகக்கூடாது, சரி இங்கிட்டாலும் விடுப்பானா நான் வாசல் திறக்க மாட்டேன், கோட்டை வாசலை திறக்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. கர்த்தர் பாருங்க என்ன செஞ்சாரு, வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. என்ன செய்யப்பட்டிருந்தது? உங்க முன்னால கூட சில வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க முன்னேறி போகக்கூடாது, நீங்க மேலே வரக்கூடாது, நீங்க நல்லா வரக்கூடாது, நீங்க அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சில ஆட்கள் வந்து என்ன செய்யலாம், உங்க குறுக்க வந்து ஆட்களை கிளப்பி விட்டு என்ன செஞ்சிருக்கலாம், அவனை அதை வாங்க விடாத, அதை அவனை அந்த சொத்தை சுதந்திரிக்க விடாத, அதை அவனை பண்ண விடாத, அவன் எப்படி மேலே வர்றான்னு பார்ப்போம்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஆளும் தூண்டி விடுறானா இல்லையா? எரிகோ கோட்டை மக்கள் பாருங்க, எரிகோவின் ஜனங்கள் வாசலை அடைச்சிட்டான், இவன் முன்னேறக்கூடாது, போகக்கூடாது, கானான் தேசத்தை சுதந்திரிக்க கூடாது, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு கர்த்தர் பிளான் போட்டு கொடுக்குறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, 7 நாள் சுற்றி வா,
7வது நாள் 7 தடவை செய்ய சுத்தி வா, நீ ஒன்றும் பண்ண வேணாம். பாருங்க, இப்போ வாஸ்த சம்பவத்தில் பூரா நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் ஒன்றும் பண்ணல. ஒண்ணுமே, அவங்க செங்கடல் பிரியுது, அவங்க பாட்டுக்கு போறாங்க, மறுபடியும் செங்கடல் மூடிலிச்சு அழிஞ்சு போயிட்டான். அங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் இறைச்சலை உண்டாக்குறாரு, நைட்டோட நைட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போயிட்டான். அங்க பார்த்தீங்கன்னா அங்க ஏதோ காரியத்தை கர்த்தர் பண்றாரு, எல்லாரும் என்ன செஞ்சுட்டான், ஓடி போயிட்டான். இங்கேயும் பாருங்க, இவங்க ஒண்ணுமே பண்ணல. சொல்றாரு, நீ சுத்தி வா, கோட்டை எப்படி இடிஞ்சு விழுகும் அதெல்லாம் நீ பிளான் பண்ண வேணாம். அந்த கோட்டை பாருங்க, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, 6 பஸ்ஸை நிறுத்தி பஸ்ஸை விடலாமா. அப்படியே குதிரை ரேஸை விடுவாங்களா அந்த காலத்துல. குதிரை வண்டி ரேஸுங்க, எது மேல, கோட்டை சுவருக்கு மேல. அப்போ எவ்வளவு அகலமா இருந்திருக்குங்க, 2 குதிரை போறதுக்கு எவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க கோட்டை சுவர். இது மாதிரி 6 5 ரதங்கள் அப்படி விட்டு ரேஸ் விடுவாங்களாம் அந்த கோட்டை சுவருக்கு மேல டாப்ல. எவ்வளவு பெரிய சவருங்க, எவ்வளவு வருஷமா கட்டி இருந்திருப்பாங்க இந்த கோட்டைய. யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, எப்படி தகர்க்கலாம், எப்படி உடைக்கலாம், அதை நீ பார்க்காத. தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல உன் சத்துருக்களை உன் கண்ணுக்கு முன்பாக ஓட வைக்கிறது என் வேலை. உன் வேலை துதிக்கிற வேலை, உன் வேலை ஆராதிக்கிற வேலை, உன் வேலை ஸ்தோத்திரம் பண்ற வேலை. வீட்டுக்குள்ள மொட்டையை முட்டைக்கு நல்லா ஆராதி, நல்லா துதி, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு, அங்கேயும் இங்கேயும் ஓடாத. ஆமென். 10 வட்ட போய் சொல்லிட்டு வராத, அவங்க இப்படி பண்ணிடுவேன், நீ பயமுறுத்துறியா, இவன் நீ அச்சுறுத்துறியா, இப்படி நீ பண்ணிடுவானா, அப்படி பண்ணிடுவானா, நீங்க கொஞ்சம் கேளுங்க, நீங்களாம் கேட்கக்கூடாத ஊர்ல எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம், அப்படிலாம் நீங்க போய் நிக்க வேணாம். கர்த்தர்ட்ட சொல்லுங்க. என்ன செய்யுங்க, உலகத்திலேயே பெரியவர் கர்த்தர், அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு உட்காந்து தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சிருவாரு, செஞ்சு முடிச்சிருவாரு. இங்கே நாம் பார்க்கிறோம், எரிகோ கோட்டை அன்றைக்கு என்ன செய்தது, தகர்ந்து விழுந்தது, தரை மட்டமானது. எரிகோ கோட்டையும் எரிகோவின் ஜனங்களும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்தார்கள், அவர்கள் உடைந்து ஓடினார்கள். எனவே கர்த்தர் என்ன பண்ணினார், அந்த எரிகோ கோட்டை என்ன செய்தார், தகர்த்து எறிந்தார். இஸ்ரவேல் மக்கள் முன்னேறி சென்றார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடுவார், நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீங்க முன்னேறி செல்வீர்கள்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க முன்னால் இருக்கிற கோட்டைகளை தகர்த்து எறிவார், நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். ஆமென். என்ன செய்வீர்கள், முன்னேறி செல்வீர்கள். விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். இப்போ ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறி அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். எத்தனை வழியா? ஆனா அவன் வரும்போது, உங்களுக்கு விரோதம் வரும்போது எத்தனை வழியா வந்தான், ஒரே கூட்டம் வந்தாங்க. இந்த பன்னி கூட்டம் வரும் பாருங்க, மொத்தமா வதன்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒன்னா வந்தாங்க ஆட்கள். இங்க சத்தியவேதம் சொல்லுகிறது, உன் கண்களுக்கு முன்பாக 7 வழியாய் ஓடி போவார்கள். அவர்களை என்ன செய்வாரு, நீ முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். என்ன செய்வாரு, முறியடிக்கும்படி என்ன செய்வார் கர்த்தர், ஒப்பு கொடுப்பார். 7 வழியாய் ஓடி போவார்கள். 7 வழினா என்ன அர்த்தம், அட்ரஸே இல்லாம போயிடுவான். உங்களை அச்சுறுத்தினவன், உங்களை பயமுறுத்தினவன், உங்களை துரத்தி அடிக்க நினைச்சவன், அவனை கடைசியில் பார்த்தா இங்க ஆளே இப்போ எங்கப்பா அந்த ஆளை காண, எங்க அவன் போய் எவ்வளோ நாளாச்சுங்க, அவன் போயே எங்க அவன் என்னாச்சு, அவன் ஜெயிலுக்கு போய் எவ்வளோ நாளாச்சு, உங்களுக்கு தெரியாதா? ஓஹோ அப்படியா, நமக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருச்சா? யார் பண்ணியிருக்கிறா? கர்த்தர் செய்திருக்கிறார். சத்துருக்கள் என் கண்களுக்கு முன்பாக தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல அவர்களை ஓட பண்ணினார். அவர் நாமம் ஏல் பிராசீம். ஆமென். ஆகவே விசுவாசியுங்கள், எனக்கு எதிராய் வருகிறவர்கள் என் கண்களுக்கு முன்பாக 7 வழியாய் என்ன செய்வார்கள், ஓடி போவார்கள். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 3:6 எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். நான் என்ன செய்தேன், பயப்படேன். எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற எத்தனை பேருக்கு,
எத்தனை பேருக்கு? 10,000. 10,000னா 10,000 என்று அர்த்தம். பதி என்பது தெலுங்கு வார்த்தை, தமிழ் வார்த்தை கிடையாது. ஆகவே இங்கு நீங்கள் சரியாய் வாசிக்க வேண்டும். 10,000. உங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நீங்கள் பயப்படாது இருப்பீர்கள். ஆமென். பயப்படாது இருப்பீர்கள். ஏன்னா அந்த 10,000 பேரை பார்க்கல யார் பெரியவர்? கர்த்தர் பெரியவர். அந்த 10,000 பேரை பார்க்கிலும் அதிகமான கூட்டம் நம்ம சைடில் இருக்குது. ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள், லட்சக்கணக்கான தேவதூதர்கள் நம்ம பக்கத்துல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகள் நம் பட்சத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். ஆகவே கர்த்தர் உங்களுக்காக எதிரிகள் என்ன செய்வார்? ஓட பண்ணுவார். வாசிப்போம் சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும். இங்கேயும் 10 என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 10 என்பது தெலுங்கு வார்த்தை, 10 என்பதுதான் தமிழ் வார்த்தை. அப்போ 10,000 பேர், உன் பக்கத்தில் 1000 பேரும். அப்போ இப்படி போட்டுக்கலாம். உன் இடது பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை சேதப்படுத்தாது, அது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆகவே 10 பேர் கிளம்பி வர்றாங்க, 100 பேர் கிளம்பி வர்றாங்க, 1000 பேர் கிளம்பி வர்றாங்க. ஊரே திரண்டு வருது. பாஸ்டர் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கத்தி கடப்பாரெல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க பாஸ்டர். ஈரக்கொலையே நடுங்கி போச்சு பாஸ்டர். பயப்படாதீங்க. ஏல் பிராசிம் கூட இருக்கிறாரு. தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல அவர்களை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஓட பண்ணுவார், சதறடிப்பார். ஆமென். ஒரு இரைச்சல் போதும் ஓடிடுவான், ஒரு சத்தம் போதும் ஓடிடுவான். ஆமென். ஒருவருடைய பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணுவார், ஓடியே போயிடுவான். கர்த்தர் இதெல்லாம் என்ன செய்வார்? நிச்சயமாய் செய்வார். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 136:15. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப வாஸ்தவம் இல்லையா? யாத்திராகமத்துல 14ஆம் அதிகாரத்துல உருளைகளை கர்த்தர் கழட்டி விட்டாரு, சக்கரத்தை கர்த்தர் கழட்டி விட்டாரு, மறுபடியும் தண்ணீர் வந்து ஒன்று சேர முடியாது கர்த்தர் செஞ்சிட்டாரு. எல்லாம் கலண்டு விழுந்து அவனே சொல்றான், கர்த்தர் எகிப்து ஜனங்களுக்கு விரோதமாக என்ன செய்யறாரு? யுத்தம் பண்ணுகிறார். அவன் சொல்றான், அவன் வாயினாலே எதிரியே. நான் சொல்றேன், உங்க எதிரிகளே அவங்க வாயினால சொல்லுவாங்க, இவங்க ஆராதிக்கிற தேவன் நமக்கு எதிராய் நிற்கிறார். என்ன செய்யறாரு? நமக்கு எதிராக நிற்கிறாரு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது, அவனை ஓடிடுவான் அப்படின்னு அவன் ஓடிடுவான். கர்த்தர் அப்படி செய்வாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். என்ன செய்யுங்கள்? வாய் உம்முலாம் வைக்காதீங்க, துதியுங்கள். என்ன செய்யுங்க? கர்த்தாவே, எனக்கு எதிராக வருகிறவர்களை நீர் கவிழ்த்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை, எனக்கு எதிராக வருகிற போராட்டங்களை எனக்கு முன்பாக நீர் கவிழ்த்து போட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஆமென். ஓகே, இது வரைக்கும் எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஓகே. அது மாத்திரமல்ல, சில வேளைகளிலே கர்த்தர் நல்ல நோக்கத்துக்காக அவர் சிதற பண்ணுகிறார் என்பதை சத்திய வேதத்திலே ஒரு சில வேத பகுதியிலே நம்மாலே பார்க்க முடிகிறது. சத்திய வேதத்திலே நான் வாசிப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். பூமி எங்கும் வழங்கின பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாய் ஆக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி என்ன செய்தார்? போக பண்ணினார். இந்த வேத வசனத்தெல்லாம் வாசித்துட்டு அநேகர் பாருங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு போறாம, கர்த்தருக்கு பிடிக்கல, கர்த்தர் வந்து போறாம பிடிச்ச ஆளா இருப்பார் போலையா,
ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க, இதை வந்து இடிச்சு போட்டுறணும், இதை வந்து இவங்க நிறுத்திடணும், இவங்க இந்த இடத்துல வந்து இருந்தால் இல்லாமல் சதறி ஓட பண்ணிடணும் அப்படின்லாம் கத்தர் யோசித்து இப்படிலாம் செய்கிறாரு. கத்தர் வந்து போராம பிடிச்ச ஆளாக இருப்பார் போல அப்படின்ற மாதிரிலாம் சிலர் வந்து வியாக்கியானம் பண்ணிடுறாங்க. அது தவறு, அது தவறு. இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் உலகம் முழுவதும் ஒரே ஒரு பாஷை தான் என்ன செய்யப்பட்டது, வழங்கப்பட்டது. உலகம் முழுவதும் சொல்றது மாத்திரமல்ல, அந்த ஒரு இடத்துல தான் மக்கள் இருக்காங்க, அந்த ஒரு இடத்துல தான் மக்களே இருக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க இந்த உலகத்தில் இருந்த பாஷை அது எபிரேய பாஷை தான். சிலர் சொல்றாங்க தமிழா இருக்கலாம், தமிழ் தான் மூத்த மொழி, பழங்காலத்து மொழி, அதனால இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓகே, அது நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது இருந்து போட்டு எபிரேயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தமிழா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தமிழ் மொழியில வந்து எபிரேய வார்த்தைகள் கிட்டத்தட்ட நிறைய இருக்கும். எபிரேய வார்த்தைகள் தமிழ் மொழியில எபிரேய வார்த்தைகள் கிட்டத்தட்ட நிறைய இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா அது அந்த வார்த்தையே இதில் மிக்ஸி ஆகிட்டே வருதுன்னு சொல்லி இருந்துச்சு. சமீபத்தில் பாருங்க அதை எனக்கு கிளியர் பண்ணாரு. பாருங்க, இந்த இரவு தமிழ் என்ன சொல்கிறோம், இரவுக்கு இரவுன்னு சொல்கிறோம்ல, எபிரேய பாஷையில் இரவு தான், ரா தான் அதுக்கு பேர், ரா இரவு தான் அர்த்தம். இன்னும் சில வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோமோ அதே வார்த்தை தான் ஹீப்ரூல யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒன்று தமிழாக இருந்திருக்கலாம், இல்லை என்ன செஞ்சிருக்கலாம், எபிரேய பாஷையாக இருந்திருக்கலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பாஷையை தாறுமாறாக்குகிறார். நல்லா கவனிங்க, இங்கே இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்புகிறார்கள். கர்த்தர் கவனிக்கிறாரு, கர்த்தர் கவனிக்கிறாரு. கவனிச்சு கர்த்தர் என்ன சொல்றாரு, நாம் இறங்கி போய் இவர்களை என்ன செய்வோம், பூமி மீது எங்கும் சதற பண்ணுவோம். இவர்கள் என்ன செய்கிறார்கள், கோபுரத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் செய்ய நினைத்தது அது நிறைவேறும் என்று என்ன செய்கிறார்கள், இவர்கள் நினைக்கிறார்கள் என்று பாருங்க கர்த்தர் அங்கே சொல்லிக் கொள்கிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தர் பாருங்க இவர்களை வந்து சதறி போக பண்ணுகிறார், பூமியின் மீது எங்கும் சதறி போக பண்ணுகிறார். என்ன செய்யறாரு, ஏன் கர்த்தர் சிதறி போக பண்ணாரு, நல்ல நோக்கத்துக்காக கர்த்தர் சிதறி போக பண்ணினார். ஏன் கர்த்தருங்க சிதறி போக பண்ணார் தெரியுமா, மக்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்னன்னா, கர்த்தர் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை சொல்லிட்டாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யணும், பலுகி பெருகி பூமியை என்ன செய்யணும், நிரப்பணும். இந்த மக்கள் பாருங்க பழுகிறதை விட்டுட்டாங்க, பெருகிறதை விட்டுட்டாங்க, பூமி நிரப்புறதை விட்டுட்டாங்க. இதை விட்டுட்டு இவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறா, கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டா. நோக்கம் தவறிடுச்சு. என்னது, ஏப்பா நீங்க உங்க வேலை என்ன, போய் பிள்ளை குட்டியில பெற்று பழுகி பெருகுங்க, அதான் உங்க நோக்கம். அதை விட்டு போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்ப பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, நோக்கத்தை தவறிட்டீங்க. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, இவர்களை பூமியின் மீது எங்கும் என்ன செய்ய பண்ணினார், சிதறி போக பண்ணினார். சிதறி போக பண்ணின போது கிட்டத்தட்ட பாருங்க அந்த டைம்ல இருந்த தேசம் கிட்டத்தட்ட ஒரு 80 தேசம், 70லிருந்து 80 தேசங்கள் அன்னைக்கு என்ன செய்தது. இன்னைக்கு பாருங்க 215 230 நாடுகள் சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு என்ன எவ்வளவுதான் இருந்துச்சு, இந்த 70-80 தேசங்கள் தான் அன்றைக்கு இருந்தது. ஆகவே மக்கள் சிதறி போக பண்ணினார், பாஷையை கர்த்தர் தாறுமாறாய் ஆக்கினார். ஆகையால் அது சிதறி போக பண்ணபடினாலதான் இந்தியான்னு என்ன செஞ்ச ஒன்று உருவாச்சு, அங்கே தமிழ்நாடுன்னு ஒன்று உருவாச்சு, அங்கே அள்ளிநகர்னு ஒன்று உருவாச்சு, தேனின்னு ஒன்று உருவாச்சு. அங்கே இன்னைக்கு நாம யார் இருக்கா, நாம் என்ன செய்யறோம், இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த நல்ல நோக்கத்துக்காக அவர்களை சிதறி பூமி நிமிர்ந்து என்ன செய்ய பண்ணினார், போக பண்ணினார். கர்த்தருடைய திட்டம் என்ன, பூமி முழுவதும் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், நிரம்ப வேண்டும். ஆமென். கர்த்தர் பாருங்க சில காரியங்கள் நல்ல காரியங்களை பண்றாரு. ஆமென். வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யாரு, சிதறி போனவர்கள். இஸ்ரவேல் யூத ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரமேறி சென்று விட்டார். கர்த்தர் சொன்னாரு தேவதூதர்கள் மூலமாக, போன கிறிஸ்து
போனது எப்படியோ அதே போல் மறுபடியும் என்ன செய்வார், வருவார் அப்படின்னு தேவதூதர்கள் மூலமாக சொல்லிட்டார். உடனே இந்த மக்கள் எல்லாம் பாருங்க, 11 சீசர்கள் அப்புறம் ரட்சிக்கப்பட்ட மற்ற மக்கள் எல்லாரும் அங்கே எருசலேமிலேயே தங்கிட்டாங்க. எங்கேயும் போகலை, மற்ற வேறு தேசத்துக்கு எங்கேயுமே போகல, அங்கேயும் தங்கிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் மறுபடி வருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம எல்லாரும் இங்கேயே என்ன செய்வோம், இருப்போம் சொல்லி அங்கேயே தங்கிட்டாங்க. ஒருத்தரை பார்த்து என்ன செய்கிறாங்க, மாரநாதா மாரநாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாமளும் என்ன சொல்கிறோம், ஒருத்தர் பார்த்து ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா சொல்கிறோம். ஆனால் அவங்க அப்படி சொன்னாங்களான்னு தெரியல, ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, மாரநாதான்னு சொல்கிறாங்க. மாரநாதான் என்ன அர்த்தம், ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார், ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார், கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் என்று அர்த்தம். ஆகவே ஒருத்தர் பார்த்து மாரநாதா பிரதர், மாரநாதா சிஸ்டர், மாரநாதா பிரதர், மாரநாதா சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன, சுவிசேஷம் உலகம் முழுவதும் போகணும். சுவிசேஷம் உலகம் முழுவதும் போகணும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ரட்சிக்கப்படணும், உலகம் முழுவதும் ஆங்காங்கே சபைகள் கட்டி எழுப்பப்படணும். தேவனுடைய திட்டத்தை பார்த்தீங்களா, உலகம் முழுவதும் சபை எழும்பணும், சர்ச் எழும்பணும், உலகம் முழுவதும் அங்கங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எழும்பி அங்கே சபையில் கூடி அங்கே மக்கள் ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படணும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த மக்கள் பாருங்க அங்கே தங்கிட்டாங்க. எனவே அங்கே ஒரு உபத்திரம் வருகிறது. இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக மக்கள் பாருங்க தேசம் முழுவதும் பல தேசங்களுக்கு சிதறி போனார்கள். அப்படி சிதறி போனவர்கள் யாரும் அங்கே போய் சும்மாலாம் இல்லை, போன இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அங்கங்கே ஒரு சபையை கட்டி என்ன செஞ்சாங்க, எழுப்புனாங்க. அப்படித்தான் உலகம் முழுவதும் என்ன செய்தது, சபைகள் பெருகின. கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்தார்கள், பெருகினார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ கர்த்தர் சில வேளைகளில் என்ன பண்ணுறாரு, மக்களை பல இடங்களுக்கு கொண்டு போகிறாரு, நல்ல நோக்கத்துக்காக கொண்டு போகிறாரு. ஆகவே இன்றைக்கு நம்முடைய பணி என்ன, நம்முடைய வேலை என்ன, போகிற இடத்துலலாம் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். சும்மா இருந்துடக்கூடாது. போகிற இடத்துல எல்லாம், பார்க்குற இடத்துல எல்லாம் நண்பர்கள், உறவினர்கள், வேண்டியப்பட்டவர்கள், என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப வருஷங்களுக்கு கழிச்சு பார்ப்போம். உடனே அவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க, என்ன இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறது மாத்திரமல்ல, உடனே ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லணும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், வீட்டுக்கார கர்த்தர் மாற்றுவார், உங்கள் மனைவியை கர்த்தர் அற்புதம் விதமாக மாற்றுவார், குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார், உங்கள் மகனுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பாரு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆமென். உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்புங்க, இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் நிச்சயமாக இந்த காரியத்தை உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுவார், வெற்றியை தருவார், நன்மையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், அவர் உங்களை கைவிட மாட்டார், அவரை நம்புங்க அப்படின்னு பார்க்குற இடத்துல போகிற இடத்துலலாம் நீங்கள் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கணும். சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறிவிக்கணும். நம்ம வாட்டுக்கு உம்முன்னு இருக்கக்கூடாது. ஏமே எக்கேடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன, நானே இங்கே வைத்த வழியில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. போற இடத்துல எல்லாம் நண்பர்களை பார்த்து சந்தித்து, உறவினர்களை பார்த்து சந்தித்து, நல்ல வார்த்தை முழு பைபிள் எடுத்து விரட்டி காமிச்சிட்டு கூடாது. இங்கே எப்படியாக்கு, அங்கே எப்படியாக்கு, இங்கே அப்படியாக்கு, கடைசியில் என்ன சொன்ன நமக்கே மறந்து போய் எங்கே விட்டேன் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவையில்லாதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு நல்ல வார்த்தை, சமாதானமான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார், அந்த கடன் பிரச்சனையை மாற்றி தருவார், அந்த வியாதியை சுகமாக்குவார், அந்த வியாதியை நீக்கி போடுவார், அந்த பலவீனத்தை நீக்குவார், உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல திருமணம் முடியும், சமாதானம் முடியும், நல்ல சம்பந்தத்தை கர்த்தர் தருவார். நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த இயேசு கைவிட மாட்டார், உங்களை வாழ வைப்பார். இதை சொல்கிறதுக்கு என்ன பிஏ படிச்சிருக்கணுமா, எம்ஏ படிச்சிருக்கணுமா, என்ன படிச்சிருக்கணும், ஒன்றுமே படிக்க தேவையில்லை, 4 வார்த்தை சொல்கிறதுக்கு. இதான் சுவிசேஷம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். நான் சொல்கிறேன், சுவிசேஷ வசனத்தை நீங்கள் பிரசங்கிங்க, உங்கள் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார், உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார், மிச்சம் எடுக்க உதவி செய்வார். அவர் நாமம் ஏல் பிராசீம். ஆமென். எல்லாரும் எளிமையாக இருப்போம், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தாவே என்னை பயன்படுத்தும் கர்த்தாவே. ஏல் பிராசீமே, நீர் எனக்காக கர்த்தாவே எல்லாவற்றையும் செய்வீர் ஆண்டவரே. எனக்கு எதிராக வருகிறவர்களை என் கண்களுக்கு முன்பாக சிதறி ஓட பண்ணுவீர், தண்ணீர் உடைந்து ஓடுவதைப் போல நீர் ஓட பண்ணுவீர் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு நாள் நான் சும்மா இருந்துடக்கூடாது. போகிற இடத்துல இல்லை, வார இடத்துல எல்லா இடங்களிலையும் சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும்.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. மக்கள் வாழணுமே, மக்கள் வாழணுமேப்பா. உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் வாழணுமே, சதுரி கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரணுமே, பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரணுமே கர்த்தாவே. அநேக குடும்பங்கள் கண்ணீரிலே மூழ்கி கொண்டிருக்கிறதே, வியாதியில கிடக்கிறதே, அந்த குடும்பங்கள் எல்லாம் வாழணுமே. என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை உபயோகிங்க. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஏல் பிராசிமே, நீர் இவர்களுக்கு எதிராக வரக்கூடிய சத்துருக்களை, எதிரிகளை தண்ணீர் உடைந்து ஓடுவதைப் போல ஓட பண்ணுகிறீர் கர்த்தாவே. ஓ தேவனே ஸ்தோத்திரம். இவர்களை பயன்படுத்துகிறீர். உடைய திட்டங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறபடியால் நன்றிப்பா. தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. இந்த நாட்களிலே பிள்ளையுடைய எல்லா தேவைகளையும் இயேசு நாமத்தினாலே பூர்த்தியாவதாக. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வார்த்தைகளை உறுதிப்படுத்தும், பலிக்க செய்யும். சமாதானம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.